முனைவர் பொன் சுப பாண்டியகுமார் எம்எல் லிபரேஷன் கட்சி தோழர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். தோழர்களுக்கு வணக்கம். தமிழ் தேச மார்க்சிய கழகம் நடத்தும் சாதி ஒழிப்பு போராளி, தமிழ் தேசிய பொதுமை சிந்தனையாளர் தோழர் இரும்புரை அவர்களின் 27ஆம் ஆண்டு நினைவேந்தல் பொதுக்கூட்டத்தை நடத்துவதற்கு பல்வேறு இன்னல்களை சந்தித்து இன்று நீதிமன்ற ஆணை பெற்று இந்த பொதுக்கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முப்பது 40 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த ஐயா இரும்புரை குணசேகரன் அவர்கள் தனது வாழ்நாள் காலத்தில் செய்த சாதனைகளை நினைவேந்தல் உரையாக வழங்குவதற்கு சிறப்புரையாக அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் அவரோடு இணைந்து பணியாற்றிய தோழர்கள் தியாகு, தோழர் மீதா பாண்டியன் அவர்கள் மற்றும் தோழர் நிலவழகன் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். தமிழ் தேச மார்க்சிய கழகம், தமிழ் தேச மார்க்சிய கழகத்தின் செயல்பாடுகள் கடந்த ஏப்ரல் 14 அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாள் நிகழ்வு. அந்த பிறந்த நாள் நிகழ்வில் இருந்துதான் வெளிச்சத்திற்கு வருகின்றன. அதற்கு முன்பாகவே ஏறத்தாழ 10 ஆண்டு காலம் பணிபுரிந்திருந்தாலும் தொடர் செயல்பாடுகள் மாரிமுத்து மகாலட்சுமி கொலை வழக்காகட்டும் மற்றும் ஈஸ்வரன் கொலை வழக்காகட்டும், குள்ளப்ப கவுண்டன்பட்டியில் இறந்த தோழரின் வழக்காகட்டும், இது போன்ற வழக்குகளில் எந்த விதமான சமரசத்துக்கும் உட்படாமல் நீதியின் பக்கம் நின்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை வாங்கி கொடுப்பதில் முனைப்பாக செயல்பட்டுக் கொண்டுள்ள தமிழ் தேச மார்க்சிய கழக தோழர்களோடு இணைந்து பணியாற்றுவதில் நான் பேருவகை அடைகின்றோம். இன்றளவும் சமூகத்தில் நாம் ஆற்ற வேண்டிய கடமைகள் அதிகமாக இருக்கின்றது. ஏனென்றால் அந்த அளவுக்கு நாளுக்கு நாள் வன்முறைகளும் சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் சனாதனத்தின் பெயராலும் நடைபெற்று வருகின்றது. இதனை நாம் தோழர்கள் அனைவரும் ஒன்று கூடி இதனை வீழ்த்துவதற்கு இந்த நாளில் நாம் உறுதியேற்க வேண்டும் என்று தோழரிடம் வேண்டிக் கொண்டு எனது சிறு உரையை முடித்துக் கொள்கிறேன். இன்குலாப் ஜிந்தாபாத்.